வணக்கம் நண்பர்களே. வெறும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. ஆமாங்க, வெறும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ள நீங்க தினமும் சாப்பிட ஆரம்பித்தால் உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? பலரும் எள்ள வெறும் பொங்கல், லட்டு, எள்ளு உருண்டை அல்லது சட்னில மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். ஆனா ஆயிரக்கணக்கு ஆண்டுகளாக இந்திய பாரம்பரிய உணவுல ஒரு சூப்பரான ஃபுட்டாக மதிக்கப்பட்ட உணவுகள்ல ஒன்றுதாங்க இந்த எள்ளு. எலும்புகளை பலப்படுத்துவதில் இருந்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிற வரைக்கும், சர்மம் முதல் முடி வரைக்கும், உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு முதல் புரதம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு இந்த சிறிய எள்ளு பயன்படுது. இந்த சிறிய எள்ளுல நிறைய ஊட்டச்சத்துக்களும் சக்திகளும் இதுல இருக்கு. பலருக்கும் இது தெரியாமல் போய்விடுது. ஆனா இந்த எள்ளை எப்படி பயன்படுத்தணும், எப்படி சாப்பிட்டால் முழுமையான பலன்கள் கிடைக்கும், வெள்ளை எள்ளு நல்லதா இல்ல கருப்பு எள்ளு நல்லதா, ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் அதிகமா சாப்பிடக்கூடாது, அப்படி அதிகமா சாப்பிட்டால் என்ன ஆபத்துக்கள் வரும், எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு தவறு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதுவும் மக்கள் செய்யக்கூடிய சில தவறுகளையும் நம்ம கடைசியா பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். எள்ளு உலகிலேயே மிகவும் பழமையான எண்ணெய் விதை பயிர்கள்ல ஒன்றாக கருதப்படுது. தமிழகத்துல 1000 ஆண்டுகளாகவே எள்ள உணவுலையும் பாரம்பரிய மருத்துவ முறையிலையும் பயன்படுத்தப்பட்டு வருது. பொதுவா இதுல 2 வகைகள் அதிகமாகவே பயன்படுத்தப்படுது. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, ரெண்டுலையும் நல்ல சத்துக்கள் இருக்குது. கருப்பு எள்ளுல சில ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சற்று அதிகமாகவே இருக்குது. அதனால வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு மிகவும் ஆரோக்கியமானது. ஆனா எள்ளு 2 எள்ளுமே ரொம்பவுமே ஆரோக்கியமானது. உங்களுக்கு எந்த எள்ளு உங்களுக்கு கிடைக்குமோ, உங்களுக்கு பக்கத்துல அவைலபிளா இருக்கோ அந்த எள்ளை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. எள்ளுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் எள்ளுல பொதுவாக காணக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னன்னா, புரதம், நல்ல கொழுப்புகள், நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், சிங்க், காப்பர், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் இ, லிக்னான்ஸ்கள், அதாவது சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், செசமின், செசமோலின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது எல்லாம் தான் சேர்ந்து உடல்ல பல்வேறு உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் எள்ளு பயன்படுது. எள்ளு சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அதிசயங்களையும் பார்த்தலாம். அதுல முதலாவது மாற்றம், எலும்புகளை வலுவா வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது முக்கியமா பெண்களுக்கு எலும்புகளுடைய அடர்த்தி குறைவது ஒரு இயல்பான விஷயம். அதுவும் 40 வயதை எட்டின பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம்ல என்ன ஆகும்னா, எலும்புகளுடைய அடர்த்தி குறைஞ்சிரும். எலும்பு தேய்மானம் நோய், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதனால மூட்டுகள்ல வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, பல் சார்ந்த பிரச்சனை, ஏன்னா எல்லாமே கால்சியம் குறைபாடு, இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ எள்ளு ஒரு சூப்பரான உணவு. 40 வயதுக்கு மேலே ஆயிட்டா பெண்கள் கண்டிப்பாக எள்ளை உணவில் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் வாரத்துக்கு 3 இல்லை 4 முறை உணவில் எடுத்துக்கிறணும். அப்போ தான் அவங்களுடைய எலும்புகளை எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை தடுக்க முடியும். ஏன்னா 60 வயதுக்கு மேலே எலும்பு சார்ந்த நோய், அதாவது எலும்பு அரிப்பு நோய் வர ஆரம்பிக்கும். ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோயெல்லாம் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க உணவில் எள்ளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, எல்லா வலியுமே வரும். அதுவும் இந்த காலத்தில் வேகமாகவே வந்துடுது. 30 வயசுலேயே வந்துடுது எல்லாருக்கும். எள்ளில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற கனிம சத்துக்கள் இருக்குது. இது எலும்பு சார்ந்த நோய்களை தடுக்கிறதுக்கும் எலும்புக்கு நல்ல ஒரு சக்தியும் ஊட்டச்சத்தையும் கொடுக்கறதுக்காக பயன்படுது. ஆரோக்கியமான உணவோடு ஒரு பகுதியாக நீங்கள் எள்ளையும் பயன்படுத்திட்டு வரும்போது எலும்பு சார்ந்த நோய்கள் உங்களை தாக்காது. மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம் வரவே செய்யாது. ஸோ நீங்கள் எள்ளை உணவில் எடுத்துக்கிறங்க. ஸோ எள்ளுங்கிறது ஒரு சூப்பரான உணவு. எள்ளு கூடவே நீங்கள் என்ன பண்ணணும், உடற்பயிற்சி எடுத்துக்கிறணும். ஸோ உடற்பயிற்சி, நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். தினமும் 20லிருந்து 30 நிமிடம் நீங்கள் நடைப்பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்து விட்டமின் டி உடலுக்கு ரொம்பவே முக்கியங்க.
ஸோ விட்டமின் டிக்காக நீங்கள் சூரிய ஒளியை பார்த்து ஒரு 10 நிமிஷம் நிற்கலாம், இல்லை உட்கார்ந்துருக்கலாம், இல்லை யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாமே செய்யலாம். விட்டமின் டி உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிட்டாலும் இந்த கால்சியம் சத்தை உறிஞ்சுறதுக்கு விட்டமின் டி முக்கியம். அடுத்து புரதம் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் கால்சியம் நிறைந்த உணவுகள். ஸோ புரதம், கால்சியம் எல்லாமே எள்ளுல இருக்குது. இது கூடவே நீங்க இந்த சியா விதைகள், ஆளி விதைகள் அதெல்லாமே நீங்க சேர்த்து எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம உடல்ல நடக்கக்கூடிய 2வது மாற்றத்தை பார்க்கலாம். இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. இப்ப இருக்க காலகட்டத்துல இதய நோய்ங்கிறது இன்னைக்கு மிகவுமே அதிகமாக காணக்கூடிய பிரச்சனைகளா ஒன்றாகி விட்டது. இதயம் சார்ந்த இறப்புகள் தான் அதிகமாகவும் இருக்குது. நம்ம உணவுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அதில் எள்ளு மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. இந்த நல்ல கொழுப்புகள் இது இதயத்திற்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. மேலும் இதில் இருக்கக்கூடிய லிக்னான்ஸ்கள் மற்றும் விட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது இதயத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பயன்படுது. உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நீங்கள் எல்லா உணவில் எடுக்கும் பொழுது உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்து 3வது மாற்றம் என்னன்னா, உடலுக்கு நல்ல சக்தியை கிடைக்கிறதுக்கு எள்ளு உதவியா இருக்குதுங்க. பலருக்கும் நாள் முழுவதுமே சோர்வு இருக்கும். காலைல தூங்கி எந்திரிக்கும் போதே உடல் ரொம்ப டயர்டா சோர்வா இருக்கும். எந்திரிச்சு வேலையே பார்க்க முடியாது. இதுக்கு பல காரணம் இருக்கும். சரியா தூங்காம இருக்கிறது, ஒண்ணு உடல்ல சத்து குறைபாடு, உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடல். ஆனா நீங்க எள்ள பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, எள்ளுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, புரதம், இரும்புச்சத்து, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உடலுக்கு தேவையான சக்தியை வழங்குறதுக்கு பயன்படுது. ஸோ நீங்க எள்ள எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி இதெல்லாம் எடுக்கும்போது ஒரு ஆரோக்கியமான உடல் உங்களுக்கு கிடைக்கும். உடல் சோர்வு எல்லாம் போய் அன்னைக்கு ரொம்பவுமே ஆக்டிவா இயங்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு எள்ளு உங்களை புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வறுத்த எள்ளை நீங்க பயன்படுத்தலாம். அது ஒரு மாசத்துக்கு தேவையான எள்ளை வாங்கிட்டு, கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ வாங்கி அதை நீங்க வடச்சட்டியில போட்டு வறுத்து, அந்த வறுத்த எள்ளை நீங்க வெறுமனமே வாயில காலையில வெறும் வயிற்றுல 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வெறும் வெள்ளையும் சிறிதளவு வெல்லத்தையும் சேர்த்து நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரியும் நீங்க சாப்பிடலாம். இல்லைன்னா அந்த எள்ளை பவுடர் பண்ணி பவுடராகவும் நீங்க எடுத்துக்கலாம். பவுடரை பாலில் கலந்து குடிக்கலாம், இல்லை நீங்க சாப்பிடக்கூடிய சாதத்துல போட்டு கலந்து சாப்பிடலாம், இல்லை வெறுமனமே அந்த எள்ளு பவுடர்ல கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்து காலையில வெறும் வாயில 1 டேபிள் ஸ்பூன் வாயில போட்டு மென்று சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து 4வது மாற்றம் என்னன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. நிறைய சர்க்கரை நோயாளிகள் இந்தியாவில் இருக்காங்க. அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபராவது சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் சர்க்கரை நோய் பரவி இருக்குது. ஸோ எள்ளை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் குணமாகும்னு அர்த்தம் இல்லை, ஆனால் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு உதவியா இருக்குது. அதனால எள்ளை கண்டிப்பா உணவுல எடுத்திருக்கணும். சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, எள்ளில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் எள்ளில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, மெக்னீசியம் இது சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால நீங்க சாப்பிடக்கூடிய உணவு, இப்போ நீங்க மதியானம் சாதம் சாப்பிட்றீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் அந்த சாதத்துல 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எள்ளு பவுடர் நீங்க தினமும் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ அப்படி சாப்பிடும்போது சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் கொண்டுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இது மருந்துக்கு மாற்றம் இல்லை, மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இதை ஒரு புறம் நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது கூடவே நல்ல பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் இது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து எடுத்துக்கிறணும். அடுத்து 5வது மாற்றம் என்னன்னா, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. நம்ம உடல்ல 2 வகையான கொலஸ்ட்ரால் இருக்குதுங்க. ஒன்று நல்ல கொலஸ்ட்ரால், இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால். நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம HDLன்னு சொல்லுவோம், கெட்ட கொலஸ்ட்ராலை LDLன்னு சொல்லுவோம். ஸோ இது நல்ல கொலஸ்ட்ராலை ஆதரிக்கிறதுக்கு இந்த எள்ளு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நல்ல கொலஸ்ட்ரால் ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. அதனால எள்ளை எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கலோரி அதிகமாக இருக்கிறதுனால உடல் பருமன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தினமும் ஒரு அளவு
இருக்கு. அந்த அளவ தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ தினசரி வந்து எவ்வளவு அளவு எடுக்கணுமோ அததான் எடுக்கணும். அதுக்கு மேல நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கலோரி வந்து அதிகமாயிரும். ஸோ அதனால நீங்க அத கவனமா பார்த்து எடுக்கணும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு எள்ளு வந்து உதவியா இருக்குது. அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எள்ளு வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஸோ உணவுல போதுமான நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கல சரி பண்றதுக்கு பயன்படுது. குடலுடைய இயக்கத்த சீரா வைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால எள்ளு சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அப்படி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, மலச்சிக்கல் வந்து சரியாயிரும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க எள்ள இரவுல ஊற வச்சுட்டு, காலையில வெறும் வயிற்றுல நல்லா வாயில போட்டு மென்று, நல்ல ஒரு தண்ணி 1 கிளாஸ் தண்ணி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, மலச்சிக்கல் வந்து சரியாயிரும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, முடிய ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. எள்ளு சாப்பிட்டா முடி கருப்பாவிடும் அப்படின்ற அர்த்தம் இல்ல. ஆனா, நீங்க தொடர்ந்து வந்து எள்ள எடுத்துக்கிறம்போது, எள்ளுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முடிய வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், புதிய முடி வளர்றத ஊக்குவிக்கிறதுக்கும், முடி உதிர்தல தடுக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா, எள்ளுல வந்து ஜிங்க், காப்பர், விட்டமின் இ, நல்ல கொழுப்பு, புரதம் இதெல்லாம் இருக்கிறதுனால, முடி ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எள்ளுல இருக்கிறதுனால, முடிய வந்து வளர்றதுக்கு இது அடுத்து 8வது மாற்றம் என்னன்னா, சருமத்திற்கான ஒரு ஆரோக்கியத்த குடுக்கறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. சரும ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, காஸ்ட்லியான கிரீம்ஸ வாங்கி மூஞ்சில அப்ளை பண்ணிட்டா சருமம் ஆரோக்கியமா இருக்கும்னு நெனைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. நம்ம உள்ளார எந்த உணவுகள எடுத்துக்கிறோமோ, அதுதான் நம்மளுக்கு உடலுக்கும், நம்மளுடைய முகத்திற்கும் ஆரோக்கியத்த கொடுக்கும். ஸோ உடலுக்கு செல்லக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எள்ளு நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா, அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள், விட்டமின் இ செல்கள வந்து ஆக்ஸிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும், சருமத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், முகத்து ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கிறதுக்கும், முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும், முகச் சுருக்கங்கள வந்து தடுக்கிறதுக்கும் வந்து எள்ளு வந்து பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு எள்ளு வந்து ஒரு சிறந்த உணவா இருக்கு. எள்ளுல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால, இது வந்து இரும்பு சத்து குறைபாட சரி பண்றதுக்கு பயன்படுது. ஏன்னா இந்தியாவுல நெறைய பெண்கள் வந்து இரும்பு சத்து குறைபாடு, அதாவது அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையினால பாதிக்கப்படுறாங்க. அதனால பெண்கள் வந்து எள்ள வந்து பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. வெள்ள எடுக்கும்போது ஹீமோகுளோபின் அளவு அதிகமாக்கப்படும். அடுத்து 10வது மாற்றம் என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. எள்ளுல இருக்கக்கூடிய ஜிங்க், காப்பர், செலினியம், ஆன்டி ஆக்ஸிடென்ட் நோய் எதிர்ப்பு மண்டலத்த வலுவா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ எள்ள நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இந்த தொற்றுகள்ல இருந்து நீங்க பாதுகாக்கப்படலாம். அடுத்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள பார்க்கலாம். 11வது மாற்றம். ஸோ பெண்கள் வந்து எள்ள பயன்படுத்தும்போது, அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே வந்து எள்ளுல இருக்குது. நீங்க காஸ்ட்லியான நெறைய வந்து ஊட்டச்சத்து, அதாவது சப்ளிமெண்ட்ஸ் நெறைய மருந்து, மாத்திரை, சத்து டானிக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு எள்ள எடுத்துக்கிட்டாவே போதும். எள்ளுல வந்து கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், காப்பர் எல்லா கனிம சத்துமே இருக்குது. இது உங்களுக்கு உதவியா இருக்கும். முக்கியமா மாதவிடாய் காலத்துல, மெனோபாஸ் காலத்துல சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியம். அதனால எள்ள எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள பார்த்துரலாம். ஸோ எள்ளு சாப்பிட்டா அவங்களுக்கு தேவையான ஸ்டாமினா, பவர் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன பூஸ்ட் பண்றதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. ஏன்னா எள்ளுல வந்து நெறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஜிங்க் இருக்குது. ஜிங்க்ங்கிறது ஆண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. அதுக்கு வந்து எள்ளு வந்து பயன்படுது. ஸோ ஆண்கள், பெண்கள் எல்லாருமே வந்து எள்ள பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல எள்ளு தான் சாப்பிட்டாங்க. நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஸோ நம்மளும் அந்த மாதிரி எள்ள உணவுல கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஸோ எள்ள வந்து நம்ம சமைக்க முடியலன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்க அத வறுத்து பவுடர் பண்ணி நீங்க தினமும் பால்லயோ, சாதத்திலயோ 1 டேபிள் ஸ்பூன் எள்ள எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதிகமா சாப்பிடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எள்ளு தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா 1 எள் உருண்டை தினமும் எடுத்துக்கிறலாம். ஸோ இப்படி தான் நீங்க எள்ள வந்து சாப்பிடணும். அதே மாதிரி அடிக்கடி நல்ல எண்ணெய், எள்ளுலேருந்து தயாரிக்கக்கூடிய நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய உணவுல பயன்படுத்துங்க. நல்லெண்ணெயில சமைச்சு சாப்பிடுங்க. அது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ இப்ப நம்ம பார்த்த மாதிரி எள்ள வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பா 100 வயத தாண்டியும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.